சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருள்றார். அதுதான் பிரதம யுத்தம்னு சொல்லப்படுறது. இப்படி ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. ராமன் அனுப்பக்கூடிய பிரயோகம் பண்ணக்கூடிய பானங்கள்லாம் தடுக்கிறான். வேற பானத்தினால தடுக்கிறான் ராவணன். ராமன் விளையாடுறார். அவர் நினைச்சா ஒரு பானத்தினாலேயே எல்லாத்தையும் அவனை எல்லாம் சம்ஹாரம் பண்ண முடியும். ஆனால் அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடலாமேங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்கார். ஆனால் அவன் போடக்கூடிய பானம் ஒன்றுமே இவர் மேலே வரல. ராமபிரான் மேலே ஒரு உடம்புல தைக்கல, ஒன்றும் அடிக்கலை. அப்போ ராமபிரானுக்கு சந்தேகம் ஏற்பட்டு அப்படி குனிஞ்சு பார்க்கிறார். அந்த பானத்தெல்லாம் திருவடின்னு சொல்லக்கூடிய ஆஞ்சநேயன் அவருடைய முகத்தில் வாங்கிட்டு இருக்கார், அவருடைய மார்பில் வாங்கிட்டு இருக்கார். அப்படியே ஒரு ரணமாக இருக்குது குருதி. அதுலேருந்து அப்படியே ரத்தம் கொட்டுறது. அதை பார்த்த உடனே கலங்கி போயிட்டார் சக்கரவர்த்தி திருமகன். பரம பாகவதநாத்தே ஆஞ்சநேயனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுவிட்டு பானத்தெல்லாம் இந்த ராவணன் இப்படி ஒரு ஆஞ்சநேயன் இடத்துல அபச்சாரப்பட்டுட்டானேன்னு ஒரு கோபம் ஏற்பட்டது. இந்த கோபத்தினால தான் ராவணனுடைய அழிவுங்கிறது அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். வால்மீகி சொல்கிறார், பிரம்மாஸ்திரத்தினால பிரயோகம் பண்ணி ராவணனை அழித்தார் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான்கிறார். பிரம்மாஸ்திரத்தினால அழித்ததும் வாஸ்தவம் தான், கோபத்தினால ராவணன் மாண்டதும் வாஸ்தவம் தான். ஏன்னா அந்த பிரம்மாஸ்திரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கோபம்தான் முதல்ல அவருக்கு ஏற்பட்டது. தன்னிடத்தில் வரக்கூடிய பானங்களை காணுமேனு குனிஞ்சு பார்க்கும் பொழுது அனுமான் மேலே இருக்கக்கூடிய அவர் திருமுக மண்டலத்தில் இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் பார்த்துட்டு ஆகா இப்படி ஒரு ரணகலமாக இருக்கேன்னுட்டு பார்க்குறாரா. வால்மீகி ஸ்லோகம் பண்ணுறார். அத்தராமோ மகா தேஜா ராவணேன கிருதவ்ரணமோ திருஷ்ட்வா பிரபகசார்தூலம் கோபஸ்ய வசமே இமான். அத்தராமோ மகா தேஜா, ராமன் மகா தேஜஸ்வியான ராமபிரான் ராவணன் போடக்கூடிய அன்பை அப்படியே ரணமாக்கிட்டானே ஆஞ்சநேயன்னு ஒரு கோபம் ஏற்படுத்தான். திருஷ்டுவா பிளவக சார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். அப்போதான் கோபம் ஏற்பட்டதுன்னா இந்த கோபத்தினால்தான் ராவணனை அழிக்கிறதுக்கு முற்பட போறாரு. அதைத்தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது முன்கூட்டியே சொல்லிட்டா, ராவணனுடைய வதமானது ராமபிரானிடத்துல கோபத்தினால ராவணனுக்கு வதம் ஏற்பட்டதுன்னா அதையும் நம்ம அனுபவிச்சோம். கண்ணை தீளம் கற்றேருமை கன்று கிதங்கி, அந்த கனைத்திலம் கற்றமை பாசுரத்தில் சினத்தினால் தென்னி கங்கை கோமானை செற்ற, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற. தென்னிலங்கை கோமான்னா ராவணன். சினத்தினால ராமபிரான் ராவணனை வதம் பண்ணா அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக ஆண்டாள் அனுபவிக்கிறா. அப்படிப்பட்டதான மனத்தை கிணியானை, அப்படிப்பட்டதான மனசுக்கு இனிமையான ராமனை பாட வேண்டாமா, எழுந்து வாங்கோ ராமனை பாடுங்கோன்னு தோழிகளை ஆண்டாள் எழுப்புற மாதிரி இந்த பாசுரத்தினுடைய அனுபவம். அதில் வியாக்கியானத்தில் எழுதுறா, தன்மேலே எவ்வளவோ பானம் பட்ட பொழுது பெருமாள் ஒன்றுமே கோச்சுக்கலையா, பொறுமையாக இருந்தாலும். தன்மேல் அம்பு எய்த பொழுது ஆறி இருந்த பெருமாள் திருவடி மேல் பட்டதும் சீறி பாய்ந்தாரினே. தன்மேல அம்பு பட்ட பொழுது பேசாமல் இருந்தாராம். அதே தன்னுடைய பக்தன் மேலே அம்பு பட்ட உடனே இரத்த காயம் ஏற்பட்ட உடனே ரொம்ப கோபம் ஏற்பட்டு போயிடுதான் ராமபிரானுக்கு. அந்த வில்லை எடுத்து ஒரு பானத்தை பிரயோகம் பண்றார் ராவணன் மீது. யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதாத் நசுக்ஷுபேனாபி சசால ராஜா ச ராமபாணாபிஹதோ பிரசார்த்தः சசால சாபஞ்ச முமோச்ச வீரः. யோ வஜ்ரபாதா சனி சன்னிபாதாத், ஒரே ஒரு பானத்தினால பிரயோகிச்சார். ராமபிரான் கோபம் ஏற்பட்டு ஒரே ஒரு பானத்தால் ராவணன் மேலே பிரயோகித்தார். அந்த பானம் என்ன பண்ணித்தா, ராவணனுடைய தேரை தட்டித்து ராவணனுடைய தேர் மேலே இருக்கக்கூடிய கொடியை தள்ளி விட்டுது. குதிரைகள்லாம் எல்லாத்தையும் வதம் பண்ணித்து, கொடையை இருக்கிற தெரியாமல் பண்ணித்து,
சாரதி அதை ஓட்டிட்டு